நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேற்றரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. அற்புத விடுதலை பிரார்த்தனை. நோயின் பிடியினால் சிக்கி தவிக்கிறீர்களா? பிசாசின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினால் கலங்கி நிற்கிறீர்களா? நீங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனைக்கு வருகை தாருங்கள். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரி செல்லாராணி அப்பாதுரை அவர்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். தொடர்புக்கு 0463533535. குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டம். 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் 90,000 குடும்பங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அனுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள். நீங்களும் குடும்ப ஆசீர்வாத ஜெப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். 9842735305 மற்றும் 046339353333. எங்களது இமெயில் முகவரி partners@jesusredeems.org. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில உங்களோட இணைந்து நாங்க எல்லாம் ஜெபிக்க வந்திருக்கோம். நம்ம எல்லாம் தேவனை முதலாவது துதிக்க போறோம், ஜெபிக்க போறோம். காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கிறது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு தினம் தினம் புதிதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு அருளுகிறார்னு அர்த்தம். வேலை செய்யறதுக்கா புதிய கிருபை நமக்கு தேவை. இந்த மாதிரி ஞானத்தை கொடுக்குறாரு, பாதுகாப்பு கொடுக்குறாரு. புதிய கிருபைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு வராரு. இதுக்காகவே நம்ம தேவனை துதிக்கணும். இன்னைக்கு நம்ம நன்றியோட துதி பாட போறோம். இயேசுவை நம்ம எல்லாரும் இணைந்து இப்ப நம்ம துதிச்சு பாட போடலாம். நன்றியால் துதி பாடு, நம்மை சுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம்மை சுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம்மை சுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு,
இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பார்த்தீங்களா, காலையில இயேசுவை துதிக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. துதிக்க துதிக்க ரொம்ப சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியா பாடலை பாடும்போது இருக்குதுல்ல. இன்னொரு பாட்டு கூட நம்ம பாடலாம். என்ன பாட்டு நான் பாடப்போம்? உம்மை மறவேன் நான். ரொம்பவே முக்கியம். ஏன் தெரியுமா, நம்ம தினந்தோறும் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அன்றைய நாளுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையான ஆயத்தம். என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜெபிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். நமக்கு என்ன தேவை அந்த நாளுக்கான ஆயத்தத்தை நமக்கு செய்து தருவார். அதனால நீங்க ஆயத்தப்படுறதுக்கு முன்னாடி, எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம் பண்ணுவோம். ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி, வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி. இப்ப கூட நீங்க ஆயத்தமாயிட்டு தான் இருக்கிறீங்க. சமைக்கணும், இந்த மாதிரி காரியங்கள்லாம் வைத்து ஆயத்தமாகிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இந்த சூழ்நிலையிலையும், இவ்வளவு ரஷ்ஷான நேரத்திலையும் இயேசுவை மறந்துடக்கூடாது. சரியா? இப்போ இந்த உத்தரவாதத்தோட, உம்மை மறவேன் நான் அப்படின்னு விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து நம்ம பாடலாமா? உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா. என் இயேசையா உம்மை மறவேனா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் இயேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா. என் இயேசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் இயேசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனா.
என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. ஆமென். கர்த்தரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்னம் நம்ம நினைக்கிறது. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப பாடலை பாடும்போது ஒரு சந்தோஷம். அதான் இயேசுடைய பிரசன்னம். இயேசு உங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு. இப்ப அவர் உங்களோட பேச போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை இப்ப நம்ம கேட்க போறோம். ஆசீர்வாத நேரம், குடும்ப ஆசீர்வாத நேரம். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? குடும்பமா தினமும் ஜெபிக்கிறீங்களா? உங்க குடும்ப ஜெபம் உங்களை பாதுகாக்கிறது. உங்களுடைய குடும்ப ஜெபம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நீங்க பண்ணுகிற குடும்ப ஜெபத்தை வைத்து கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவும் உங்களுக்கு அற்புதம் செய்யவும் ஆண்டவருடைய ஒரு பலனை நீங்கள் பார்க்கவும் உதவி செய்கிறாரு. அப்ப நீங்க ஜெபிச்சாதான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க மேல உள்ள அன்புனால தான் இந்த குடும்ப ஜெபத்தை செய்யும்படி கர்த்தர் தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அதனால தான் நாங்களும் உங்களுக்காக பிரயாசப்பட்டு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி குடும்ப ஒரு ஆசீர்வாத ஜெபத்தை ஒழுங்கு செய்து நடத்துகிறோம். இது உங்களுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம். அதனால குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இந்த ஜெபத்துல பங்கு பெற வைத்து சேர்ந்து பாட்டு பாடுங்க, சேர்ந்து வசனத்தை தியானிங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க அப்படி ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருக்கென்று குடும்பமாய் கொடுக்கிற நேரம் ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அது வழிகளை திறந்து கொடுக்கும். சரியா? சரி, இந்த நாள்ல நம்ம தொடர்ச்சியா நான் வசனத்தை தியானித்து கொண்டே வருகிறோம். ஆதியாகமத்திலிருந்து இடைப்பட்ட சில சமயங்கள்ல வித்தியாசமான செய்திகளை கேட்டு வர்றீங்க. நான் தொடர்ச்சியா உங்களோடு கூட பேசிக்கொண்டே வருகிறேன். அதுல இன்றைக்கு எண்ணாகமம் 27ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரீம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். இப்போ ஆண்டவர் மோசே இடத்துல பேசுகிறார். என்ன சொல்லுகிறாருன்னா, உன்னுடைய மரண நேரம் நெருங்கி விட்டது. நீ மரணுக்கு உன்னை ஒப்பு கொடுக்க போகிற, நான் ஆரோனை எடுத்துக்கொண்டதை போல உன்னையும் நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கு முன்னால நீ இந்த மலை மேலே ஏறி நான் உனக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தேசம் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை பார். நீ பார்த்த பிறகு நான் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்பதாய் சொல்லுகிறார். மோசேனுடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மரணம் நாம் எல்லாருமே சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். யாருமே நான் மறிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. மரணம் எல்லா குடும்பத்திலும் வரக்கூடிய ஒரு சம்பவம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். யாருமே மரணத்துக்கு தப்பித்து கொள்ள முடியாது. எங்க வீட்டில் எங்க குடும்பத்துல மரணமே நடந்ததில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படித்தானே? அப்போ மரணம் என்பது எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா மரணம் நிறைய பேருடைய உள்ளத்துல பயத்தை கொடுக்கிறது. மரண பயம், நான் மரித்திருவேனோ என்கிற பயம். இந்த மரண பயம்தான் இருக்கிறதுல மிகுந்த வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு பயம். அதனாலதான் மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்து, அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார்.
மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. மரணத்தோடு எல்லாம் முடிவதில்லை, அதனால் பயப்படாதங்க என்னை நமக்கு சொல்லி நம்மை தைரியப்படுத்த இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அதனால இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மரண பயம் இல்லை. மோசே மரணத்து குறித்து பயப்படலை. சரி ஆண்டவரே என்பதாகத்தான் அவர் நினைத்தார். நீங்க வேத புஸ்தகம் முழுவதிலும் பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலனும் கூட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ளுகிறார். ஸ்தேவான் கூட அவரை கல்லறிந்து கொலை செய்து கொண்டிருக்கும் போது, ஐயோ அம்மா நான் சாக போறேனை காப்பாத்துங்களெல்லாம் கதறவில்லை. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சந்தோஷமாய் மரணத்தை எதிர்கொண்டது தான் வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியா மரித்தாங்க. யாரும் மரணத்தை குறித்து பயப்படவில்லை, தைரியமா இருந்தாங்க. இப்போ உங்களை குறித்து என்ன? மரண பயம் உள்ளத்துல இருக்குதா? அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும். நம்ம மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ளணும். ஆண்டவர் தான் நம்முடைய மரண நேரத்துல நம்ம கூட இருந்து நம்முடைய ஆத்மா பரலோகத்துல போய் சேருவதற்கு உதவி செய்கிறவர். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்களுடைய ஆத்மா தான் பரலோகத்தில் தேவன் சமூகத்துல போய் நிற்க முடியும். பாவம் செய்கிற ஆத்மா நரகத்தின் அக்னிக்குள்ளே பிரவேசித்து விடும். உங்களுக்குள்ள ஒரு மன பயம் திகில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய ஆத்மா பரிபூர்ண இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள வரலன்னு சொல்லிட்டான் அர்த்தம். அதனால உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை ஜெயித்த இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொண்டீங்கன்னா மரணத்தை சுலபமா மேற்கொள்ளலாம். இதை நீங்க எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும், எல்லாருமே அறிந்திருக்கணும். ஆந்திர மாநிலத்தில் ஏசன்னா என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் ஹோசன்னா மினிஸ்ட்ரிஸ் எண்ணி கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார். 1000க்கும் அதிகமான சபைகளை ஸ்தாபித்து கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாய் செய்து கொண்டிருந்தவர். எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சிநேகிதர். நாங்கள் 2 பேரும் பல இடங்களுக்கு பல தேசங்களுக்கு வந்தா போய் ஊழியெல்லாம் செய்திருக்கிறோம். நல்ல தாழ்மையான ஒரு அருமையான தெய்வ மனிதர். அவங்களுடைய கடைசி நாட்களில் கொஞ்சம் வியாதிப்பட்டு மரண ஒரு சூழ்நிலை அந்த வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நானே என் மனைவி அவரை பார்க்க போயிருந்தோம். அவர் இந்த ஆஸ்பத்திரி மருந்து இதெல்லாம் எடுக்க மாட்டார். அவங்க ஊழியத்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே விசுவாச வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ஆனால் எங்களுக்கு மனசு கேட்கல. ஒரு ஆஸ்பத்திரியில் வச்சு அவரை கவனிச்சா இன்னும் கொஞ்ச நாள் அவருடைய வாய்ஸ் நாள் நீடித்திருக்கலாமே, சில காரியம் செய்யலாமேன்னு சொல்லி அவரோட போய் நாங்கள் பேசினோம். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இல்லை ஆண்டவர்கிட்ட நான் 6 மாதம் டைம் கேட்டிருக்கிறேன். அதாவது அவர் மரணத்துக்கு குறித்து பயப்படலை, ஒரு சந்தோஷமா சிரித்த முகத்தோடு சொல்லுகிறார், நான் ஆண்டவரிடத்தில் 6 மாதம் டைம் கேட்டிருக்கேன், இன்னும் 6 மாதம் என் ஆயுசு நாளை கூட்டிட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஏன்னா இந்த ஊழிய காரியங்களை நான் ஒழுங்குபடுத்தணும். நிறைய 1000 சபை இருக்கிறது, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, ஊழியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அந்த கர்த்தருடைய சொத்துக்கள், கர்த்தருடைய சபை, இதெல்லாம் நான் ஒழுங்குபடுத்தணும்ல, அதுக்காகத்தான் டைம் கேட்டிருக்கிறேன் என்பதாக அவர் சொன்னார். அதனால கர்த்தர் அவருக்கு மரண பயமே இல்லாம ஒரு சந்தோஷமா தைரியமாய் அது இருக்கக்கூடிய ஒரு மனநிலை மகிழ்ச்சி கொடுத்திருந்ததை பார்க்க முடிந்தது. நாங்களும் சந்தோஷமா ஜெபிச்சுட்டு வந்துடும். சரியா 6 மாதம் அதுக்குள்ள அவர் எல்லா ஊழிய காரியத்தையும் அவர் ஒழுங்குபடுத்தி யார் யார் எந்த பொறுப்பில் இருக்கணும், யார் யார் இதை கவனிக்கணும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி பெர்ஃபெக்டா முடித்து 6 மாதம் முடிந்தது. அந்த காலையில அவங்களுடைய சில பாஸ்டர்மார்கள், அது நெருங்கின சில பொறுப்பில் இருக்கிற பாஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அவர் தூரத்தில் இருக்கவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி, இன்றைக்கு மாலை நான் தேவனுடைய ராஜ்யத்தில் போயிடுவேன், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ளுவார், அதனால சீக்கிரம் என்னை பார்த்துருங்கன்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட நான் சில காரியம் பேசணும்னு வர வைத்தார். அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பேச வேண்டியெல்லாம் பேசி முடித்து அவர் பாருங்க கரெக்டாக அன்றைக்கு மாலையில் கண்களை மூடி பரலோகராஜ்யத்தில் பிரவேசித்துட்டார். மரணத்தை குறித்த கொஞ்சமும் பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை, அதுக்கான ஜெபமும் இல்லை. தைரியமாக
இந்த நாள்ல நான் மரிக்க போகிறேன், இந்த நேரத்துல கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறார், தெளிவாய் சொல்லி அதே மாதிரி மரணத்தை சந்தித்தார். இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. சாதாரண மனிதர்கள் ஆண்டவரோடு நெருக்கமா வாழ்ந்தா அவங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் கொடுக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய டைம் முடிஞ்சிட்டு, அதனால நான் இன்றைக்கு இந்த வாரத்துல என் ஓட்டத்தை முடிச்சிருன்னு சொல்லி மரிக்கிறவங்களே நான் பார்த்திருக்கிறேன். அதனால மரணத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருந்தா மரணத்தை குறித்த பயம் நமக்கு இருக்காது. மோசைக்கு மரணத்தை குறித்த நிச்சயம் இருந்தது. நான் பார்த்துட்டேன், இனி தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகிறேன். அப்போ மரணத்தை குறித்த நிச்சயம், நான் மரித்தாலும் பரலோகத்தில் இயேசோடு இருப்பேன் என்ற நிச்சயம், அந்த நிச்சயத்தோடு வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்குமே மரண பயம் இருக்கக்கூடாது. யாராவது மரண பயத்தோடு இருந்தா அவங்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்தணும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து உயிர்த்தெழுந்த இயேசு கூட இருக்கிறார், மரணத்துக்கு வந்த பயம் இல்லை, தைரியமா எந்த நேரத்துல மரணத்தை சந்திக்கலாம் என்ற அனுபவத்தோட நம்ம வாழணும். அதுக்கான கிருபைகளை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தந்தருளுவாராக. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல யாரோ ஒருத்தருடைய உள்ளத்துல மரண பயம் இருக்குது, ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி, மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் நீ துதிக்கணும். அதே மாதிரி உங்க தெருவில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இந்த நிச்சயம் வரணும், அவங்களும் இந்த அனுபவத்தை பெறணும். உங்க கிராமத்துல, உங்க பட்டணத்துல இருக்கிறவங்க, அப்புறம் உங்களுடைய சபைக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய மாநிலத்தில் இருக்கவங்க, தேசத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குள்ள இந்த அனுபவம் வரணும். அவங்க மரணத்தை ஜெயித்த இயேசுவோட தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தை தைரியமா சந்திக்கணும். அந்த கிருபை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கருத்தா ஜெபிக்கணும். சரியா? இப்ப ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய சமூகத்துல கருத்தா ஜெபிக்க போகிறோம். உங்க உள்ளத்துல மரண பயம் இருந்தா இருதயத்துல கரம் வைத்து ஜெபிக்கணும். இயேசுவே, இந்த மரண பயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், மரணத்தை ஜெயித்த இயேசு நீர் என் கூட இருக்கணும், நீங்க என்னை பலப்படுத்தணும், தைரியப்படுத்தணும், நான் தைரியமா மரணத்தை சந்திக்கணும், இந்த மரண பயமே எனக்கு வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தை கொண்டு வருகிற ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே இந்த பயம் என் உள்ளத்தை விட்டு விலகட்டும். என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குள்ளும் மரண பயம் வரக்கூடாது. மரணத்தை குறித்த நிச்சயமும் மரணத்தை சந்திக்கிற திட்டமான ஒரு அனுபவமும் எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவரே, நாங்க இங்க மரித்தா பரலோகத்தில் உம்முடைய சமூகத்தில் இருக்கணும். அந்த நிச்சயத்தோடு வாழ எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீர் அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்க தெருவில் இருக்கிற மக்கள், எங்க கிராமம், எங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளும் இந்த மரண பயத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை பெறவும், மரணத்திற்கு பிறகு உள்ள ஒரு வாழ்க்கை குறித்த நிச்சயம் அவர்களுக்குள்ளே உண்டாகவும், ரட்சிக்கப்படணும், மரணத்தை குறித்து அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்படணும். நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிந்து மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஆண்டவரே, அதுக்கு தானே நீங்க சிலுவையில் ரத்த சிந்தி மறித்தீங்க. நாங்கள் அதற்காக கருத்தாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்க குடும்பத்தில் இந்த தேவைகளை நீர் சந்திக்கணும், இந்த பிரச்சனைகளை நீர் மாற்றி தரணும், இந்த பண காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும், தடைப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை வாய்க்க பண்ணணும். இந்த நாள்ல ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்த்த குடும்பமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கவும், எங்க குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தோஷமாய் நன்மையாய் மாறவும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், இயேசுவின் குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம், ஆசீர்வாதமான குடும்பம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கு. This program is sponsored by Dr. Israel Thomas and family, Coimbatore. Happy birthday, Dr. Israel Thomas. ஆதியாகமம் 26:3 படி, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Raja and family, Tirunelveli. Happy wedding anniversary, Mr. Raja and Mrs. Selvakumari. செப்பனியா 3:20 படி, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக. Brother Anthony Jackson and family, Malad, Mumbai. யாத்ராகமம் 20:24 படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Brother Ranjit Kumar and family, Coimbatore. என்னாகமம் 6:24 படி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். Mrs. Suja Kanagaraj and family, Therivilai, Keelkulam. உபாகமம் 1:11 படி, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Manimuthu Alvin Abraham and family, Aladipatti, Gangai Kondan, Tirunelveli. யோவேல் 2:21 படி, பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. Brother Pradeep Nath and family, Chittoor. ஏசாயா 54:3 படி, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவீர்களாக. Sister Aarti and family, Chennai. சங்கீதம் 23:6 படி, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வதாக. Brother Murugan and family, Tirunelveli. 1 சாமுவேல் 12:16 படி, கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9922246611. இமெயில் முகவரி partners@jesusfilms.org. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் பிறப்பின் வாசல் உபவாச ஜெபம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறும். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். சாக வரைக்கும் மாத்திர சாக வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆண்டவர் இன்றைக்கு முடிவை உண்டாக்க போகிறார். நீங்க விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு உண்டாகும். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வழி நடத்துகிறேன், ஆரோக்கியமான பாதையில் உன்னை நடத்துவேன். தேவ ஜனங்களே, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஆசீர்வாதத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க வாருங்கள். திரும்பிச் செல்ல பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 0463935335. God bless you.